ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தோட்டத்தில் இருக்கிற சப்போட்டா மரத்தில் நிறைய சப்போட்டா காய்கள் வந்து காய்ச்சிருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம பறிச்சிட்டோம். காய்களை வந்து எப்படி இயற்கையான முறையில் பழுக்க வைக்கிறதுன்றதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பறித்த சப்போட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பால் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் அதுக்கு கீழே வந்து இந்த வைக்கோலோ புல்லோ எதையோ வந்து நம்ம வச்சுட்டு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ பாருங்களேன், இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அது குருவிக்கூடு மாதிரியே இருக்கு. ஸோ இதுக்கு கீழே சப்போட்டாலாம் வந்து எப்படி பழுத்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சில காய்கள் வந்து நல்லா வந்து பழுத்திருக்கு. நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ நல்லா வந்து பழமாயிருக்கு பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வந்து ஆயிருக்கு இந்த காய்கள் எல்லாத்தையும் வந்து பழுக்க வைக்கிறதுக்கு. நீங்க எந்த மாதிரி முறையில வந்து பழங்கள வந்து பழுக்க வச்சிருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.